ஹாய் ஆல், வெல்கம் டு அச்சீவர்ஸ் பாத். இன்னைக்கு நம்ம பிஎட் செம் 4ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டிங்கிற சப்ஜெக்ட்ல யூனிட் 5ஓட இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட 10 மார்க் பார்க்க போறோம். ஸோ ஜெண்டர் ஒரு ரோல் அண்ட் மாஸ் மீடியா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் பி லைக் பூஸ்டப் ஃபார் மீ. ஸோ நிறைய வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு அப்புறம் வர நிறைய அடுத்தடுத்த செட்டும் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்து எக்ஸாம் எழுத யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிச்சுட்டு போனாலும் இன்னொருத்தவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு. தேங்க்யூ. ஓகே, அடுத்து வந்து இந்த ரோல் ஆஃப் மாஸ் மீடியா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? திஸ் டாபிக் ரெஃபர்ஸ் டு ஆல்சோ டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜெண்டர் அண்ட் மீடியா. ஸோ ஒரு ஜெண்டருக்கும் மீடியாவுக்கும் என்ன இருக்கு, ஒரு ஜெண்டர் கேரக்டர்னா என்ன, ஓகேவா, ஜெண்டர் ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் போர்ட்ரேட் பை த மீடியா. ஸோ ஒரு மீடியாவில் எப்படி ஒரு ஜெண்டரை போர்ட்ரேட் பண்ணுறாங்க, ஒரு மேல் ஒரு ஃபீமேலை எப்படி வந்து அவங்க வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணுறாங்க, ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க, அதாவது இப்போ என்ன சொல்கிறதுனா வந்து லைக் அந்த சேனலில் வந்து அவங்க எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயமே. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் வந்து என்ன ஜெண்டர் ரோல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஓகேவா, அப்படிங்கிறத பார்ப்போம். தீஸ் போர்ட்ரேஸ் are capable of affecting the attitude and point of view of the general public. ஸோ ஒரு ஜென்ரல் பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி ஒரு வீடியோ பார்க்கறதுனால நம்மளோட மைண்ட் செட் எப்படி மாறும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஒரு வீடியோ பார்க்கறதுனால மட்டும் ஒரு மைண்ட் செட் மாறிடாது. நமக்கே தெரியாம ஒரு சில விஷயங்களை நமக்குள்ள செலுத்த அது என்ன ஆயிடும், ஆக்சுவல் டே கேரக்டரிஸ்டிக்ஸா வந்துடும். தினமும் நீங்க பண்ற ஹேபிச்சுவல் ஆக்ஷனாவே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓவர்லுக்கிங் த பர்சனல் வியூ ஆன் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், ஈவன் இஃப் வி எக்ஸாமைன் தெம் இன் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ், இட் பிகம்ஸ் மோர் இம்பெரேட்டிவ் டு கன்சிடர் நவ் அண்ட் தென் த எஃபெக்ட் ஆஃப் attitudinal changes brought by the media on public perception of gender role in the society. எப்படிங்க எப்படி மாறும் ஒரு வீடியோ பார்க்கறதுனால, ஒரு சின்ன விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட் நம்ம பார்க்கறதுனால எப்படி மாறும்? நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் காசு கட்டி ஹாட்ஸ்டார் பார்ப்பீங்க, காசு கட்டி யூடியூப் பார்ப்பீங்க, இதில் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் ப்ரீமியம்லாம் இருக்குது. ஸோ அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்டி பார்ப்பாங்க. இருந்தாலுமே அதுலலாம் ஆடு வருதே. ஏன் அவங்களுக்கு அந்த ஒரு 30 செகண்ட்ஸில் ஆடு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பெனிஃபிட்டா? யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காச்சும்? ஆடு வந்தால் அவங்களுக்கு காசு வரும், ரைட்டு, அது ஒரு பாயிண்ட்டு. நமக்கு என்ன அதனால பெனிஃபிட்டு? நம்மளுக்கே தெரியாம இந்த ப்ராடக்ட் தான் நல்லா இருக்கும், இந்த பொருள் தான் நல்லா இருக்கும், இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியாம சொல்றது. கை ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கோ இல்லை ஒரு கடைக்கு போனாலோ அந்த பொருளை தான் தேடும், எடுக்கும். ஸோ அதுதான் நமக்கு தெரியாமையே நம்ம விஷயம். அது மாதிரி ஜெண்டரோட ரோலையும் நமக்கே தெரியாம நமக்குள்ள சொல்றது. இப்போ ஒரு ஃபீமேல்னா இப்படிதான் இருக்கணும், மேல்னா இப்படிதான் இருக்கணும். நம்ம அம்மாங்க சொல்லுவாங்க இல்லையா, ஸோ எப்படி இருப்பான், மெதுவா அமைதியா இருக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கணும், தேவையில்லாம பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது, வீட்டு வேலை செய்யணும், அப்படிலாம் சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க இப்படி சொல்லி கேட்போமா இல்லம்மா? அப்படி கேட்போம்ல நமக்கு, ஏம்மா வேலை சொல்லிக்கிட்டே இருக்க, வேலை செஞ்சே நான் ஊஞ்சு போயிருவோம் போல இருக்கே இந்த வயசுல அப்படி சொல்லி நீ சொல்லுவீல்ல, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நீங்க அப்படிதானே கேட்டிருப்பீங்க. அதே தான் நான் சொல்றேன். அம்மா சொன்னா நமக்கு கோவம் வருது, ஏன்னா நமக்கு உரிமை இருக்கு. ஸோ அதனால கோவப்படுறோம். ஆனால் டிவிக்காரன் சொன்னா நம்ம என்ன பண்றோம்? ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஜெண்டர் ரோல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நமக்குள்ளார நமக்கே தெரியாம இன்செர்ட் பண்றது. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாட் எவர் மே பி த டைப் ஆஃப் மீடியா, த அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பிக்சர்ஸ் தட் ஃபைண்ட் place in them carry a significant amount of cultural norms and value besides displaying the norms of gender relationship between the sexes. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மஞ்சள் குங்குமம் அப்படின்னா ஒரு பட்டு சாரி கட்டிட்டு ஒரு லேடி வந்து சாமி கும்பிடுற மாதிரியும், அவங்க மஞ்சள் எடுத்து யூஸ் பண்ற மாதிரியும், சாமிக்கு வைக்கிற மாதிரியும் அப்படி காட்டுறாங்க. ஒரு எண்ணெய் தீப விளம்பரம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து அந்த எண்ணெய் யூஸ் பண்ற மாதிரி ஒரு லேடியை காட்டுறாங்க. ஏன் ஒரு ஜென்ஸ் காட்டக்கூடாதா? பூஜைலாம் கோயில்ல பூசாரி தானே பண்றாரு. எஸ்ஆர்னோ. ஸோ நமக்கே தெரியாம கல்ச்சுரல் இம்பாக்டா நம்ம மேல வைக்கிறது. இதே திடீர்னு நாங்கள் பூசாரி வந்தா நம்ம கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவோம், என்னடா இது மேலெல்லாம் போட்டிருக்காங்க பாரு அப்படி சொல்லிடுவோம். இதே ஒரு குங்கும விளம்பரத்துக்கு இந்த குங்குமம் வைங்க நல்லா இருக்கும்னு ஒரு மேல் வந்து சொன்னார், நம்ம என்ன சொல்லுவோம்? அது ஆப்டா இருக்காது, நம்மளே ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும், லைக் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சிஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அல்லா கோயில்ல தொழுகிறவங்களை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் யூஸ் பண்றது எல்லாமே காட்டன் ஷர்ட்ஸு. அதே போல கிறிஸ்டியானிட்டியில யூஸ் பண்றது வந்து ஒரு அவங்களோட கவுன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ஸோ எந்த மாதிரி இருந்தாலுமே அதை வந்து ஒரு மேலே சொல்லலாமே, ஒரு ஃபீமேல் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. ரம்ஜான் வருது அப்படின்னு சொன்னா ரம்ஜானுக்கு வந்து ஒரு ஃபீமேல் தான் வந்து சாரி கட்டிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி போனா, ஒரு மேல் ஏன் போடலை?
Did you think people? Yeah. ஸோ வி டோன்ட் அக்செப்ட் இட். நம்மளாலே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அவங்க நமக்கே தெரியாமல் நமக்குள்ள இதெல்லாம் செலுத்திட்டாங்க ஊசி மாதிரி. ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சூப்பரான எக்ஸாம்பிள். நம்மளோட ஆட்டா விளம்பரம்லாம் வரும் இல்லையா, சப்பாத்தி மாவு விளம்பரம்லாம் வரும் இல்லையா, அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு லேடி வந்து சப்பாத்தி பண்ணுறாங்க. அந்த லேடி சப்பாத்தி பண்ணும்போது அவங்க வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் சொல்லி புஷ்ஷுன்னு வந்துருக்குப்போ, சூப்பராக இருக்குப்போ அப்படி சொல்கிறாங்க. மா சப்பாத்தி சூப்பர், டிஃபன் பாக்ஸில் காலி பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ மாமியார் என்ன சொல்கிறாங்க, மருமகளே நல்லா தான் இருக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்லும்போது இது யார்கிட்ட சொல்கிறாங்க இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம்? ஒரு உமன் கிட்ட. இது டிவியில் ஆடாக வரும்போது என்ன நினைப்போம், நம்மளும் நம்ம அம்மாட்ட போய் அம்மா சப்பாத்தி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க, ஓகேன்னு சொல்லிடுவாங்க. சில அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் கை வலிக்க செஞ்சேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே, பட் இதை வந்து நம்ம அம்மாங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் தென் டிவியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு லேடி செஞ்சதா காமிக்கிறாங்க. ஃபீமேல் ஜெண்டர் ரோல் வந்து இதை வீட்டை பார்த்துக்கணும், வீட்டை பேம்பர் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி காமிக்கிறாங்க அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது ஒரு அம்மாவா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்றாங்க. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இஸ் இன்டைரக்ட்லி கன்வேட் இன் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் purely the pictures and scenes that find place in television programs and film. So இந்த டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ்லயும் ஃபிலிம்ஸ்லயும் வந்து ஜெண்டர் ரோல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபீமேல் வந்து என்ன வேலை செய்யணும்னா ஒரு பேரண்டிங்கா அவங்க வீட்டு வேலைகள் செய்யணும், வீட்டை டேக் கேர் பண்ணிக்கணும், அப்படிதான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பார்ப்போம், ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிச்சது என்னன்னு பார்ப்போமா? மென் அண்ட் உமன் டிஃபர் இன் தேர் ஆக்குபேஷனல் ஸ்டேட்டஸ். ஓகே, ஆக்குபேஷனல் ஸ்டேட்டஸ்ல வந்து டிஃபரா இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ நிறைய காலேஜ்லயும் தான் பிரின்சிபலா ஒரு உமன் இருக்காங்க, ஆனா மென்னு தான் வந்து ஹையஸ்டா காட்டுறது. அக்கார்டிங் டு த ரீசன்ட் ஸ்டடி, மென் ஆர் போர்ட்ரேட் இன் மீடியா நாட் ஒன்லி இன் ஹையர் பேயிங் அண்ட் மோர் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப் தேன் உமன், பட் பிரசன்டட் இன் சிச்சுவேஷன் ஆஃப் ஹையர் சோஷியல் ஆர்டர். ஸோ என்னதான் மென்னு வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு மீடியாவில் காமிச்சது மட்டும் இல்லாம அவங்கள வந்து சமூக ரீதியா வந்து நல்ல மரியாதைக்குரிய ஆட்களா காமிக்கிறாங்க. ஏன் ஒரு பெண் அந்த இடத்துல சமூக ரீதியா மரியாதைக்குரிய ஆட்களா காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஏன் காட்டல அப்படி சொன்னோம்னா, ஒரு ஜென்ரலா ஒரு ஃபீமேல் டாப்பா இருக்காங்க, மென் கீழே இருக்காங்க அப்படின்னு சொன்னா தே வோன்ட் அக்செப்ட் இட். பிகாஸ் நம்ம சின்ன வயசுல என்ன போட்டு, நீ ஆம்பளை பிள்ளை, நீ வந்து அழுகக்கூடாது அப்படி சொல்லுவோம். ரெண்டாவது என்ன சொல்லுவோம், நீ வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ண போற, ஸோ நீ வந்து ஹெட்டா நீ பிஹேவ் பண்ணணும் அப்படி சொல்லி வளர்த்துவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது தே வோன்ட் ஈவன். ஓகே, ஸோ அவங்க பார்த்து வளர்ந்துருந்தாங்க, ரெண்டு பேரண்ட் வேலைக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஒர்க் பண்றதை பார்த்து வளர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பா தே வில் சப்போர்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம்ல நமக்கே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும். வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைப்பீங்க. பட் தென் உங்களோட பாடி அதுக்கு அக்செப்ட் பண்ணாது, முடியாது, டயர்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வைஃப் இதை ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பண்ணுறமான்னு சொல்லுவீங்க, பண்ணி கொடுத்துருவீங்க. சில டைம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் கத்திடுவீங்க, என்னையே வேலை சொல்கிறேன், உனக்கு வீட்டில் வேலை செய்ய தெரியாதா, எதுக்கு இருக்க, ஊரில் இருக்கவங்களாம் செய்யலையா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம ஹர்ட் பண்ணுற மாதிரி நமக்கே தெரியாமல் கேட்டுருவோம். பட் தென் இது நமக்கு சாதாரண விஷயம் தான். பட் ஒரு உமனுக்கு இந்த மாதிரி பேசும்போது தே வில் கெட் ஹர்ட்டட். ஸோ யூ டோன்ட் நெவர் speak like that. Okay, and also women, you don't expect men to do works. Okay, so that's happening. ஏன்னா மென் வேலை செஞ்சாலும் செய்யறதுனால உமன் வந்து அதை செஞ்சே ஆகணுங்கிற, நான் தான் பார்த்துக்கணும் ஃபேமிலியை, நான் தான் எல்லாமே அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாகவே அவங்க பாடி லாங்குவேஜ் அது ஏற்றுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து men are twice as likely as women portrayed in a profession settings in many of the popular magazine all over the world. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாப்புலர் மேகசினில் மென்னு தான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. ஒரு ஃபீமேல் வந்து என்னதான் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் 1 to 2% தான் மேலே காட்டுறாங்க, மற்றபடி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, உமன் ஆஃபன் கெட் பிரசன்டட் இன் டொமஸ்டிக் அண்ட் டெக்கரேட்டிவ் சீன்ஸ். செமையாக சொல்லியிருக்காங்கல்ல, டொமஸ்டிக் அண்ட் டெக்கரேட்டிவ் சீன்ஸ். ஒரு செம்ம விளம்பரம், முதல் கண்ணுக்குட்டி பாலுக்கு தான் அப்படின்னு ஒரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அழகாக காமிச்சிருப்பாங்க. பட் தென் தேர் ஆல்சோ தே போர்ட்ரே உமன் டூயிங் த ஒர்க், நாட் த மென். ஓகே, அண்ட் ஆல்சோ டெக்கரேட்டிவ் சீன்ஸ், நான் சொன்ன மாதிரி லைக் ஆல் தி காஸ்மெட்டிக்ஸ்னோ. ஸோ ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி ஆகட்டும், ஒரு ரோல் ஆன் விளம்பரம் ஆகட்டும், A to Z விளம்பரம் வந்து ஒரு ஃபீமேல் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளோட மைண்டில் ஏற்கனவே புகுத்திட்டாங்க. ஓகே, எப்படியும் நமக்கே தெரியாமல் புகுத்திட்டாங்க. இப்போ மென்னே அதை செஞ்சால் கூட நம்மளால் அந்த விளம்பரத்தை பார்க்க முடியாது, நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, இஃப் உமன் டூஸ் நோ இன் ஹர் பியூட்டி வி யூஸ் டு அட்மயர் தெம். நம்ம அவங்க அழகாக இருக்காங்க பாரு, அவங்க ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு பாரு, அவங்க சாரீ எப்படி இருக்கா, அந்த சாரியில் இருக்க பார்டர் எப்படி இருக்கு, வி யூஸ் டு சீனா. ஓகே, தட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஸோ நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், லைக் நமக்கே அட்மையர் ஆகும். நம்ம இதெல்லாம் விளம்பரம்லாம் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் விளம்பரம் எப்படா போகும்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம் சிலர். ஓகேவா? சிலர் வந்து ஒரு அந்த ஆன்டிஸ்லாம் இருப்பாங்களா, எஜுகேட்டடாக இருந்தாலுமே வீட்லேயே இருந்திருந்தவங்க என்ன ஆயிட்டாங்க, அன்எஜுகேட்டடுக்கும் எஜுகேட்டடுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆயிடுவாங்க. வேலை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க என்ன போயிடுவாங்க,
ஃப்ரஸ்ட்ரேட்டட் சீரியல் பார்ப்பாங்க, அவ்வளோதான் அவங்க ரிலாக்ஸேஷனுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது வாட் கைண்ட் ஆஃப் சாரீ தேவியர், வாட் கைண்ட் ஆஃப் ஜுவல் தேவியர், திஸ் இஸ் கோயிங் அண்ணா. ஸோ யா, ஸோ அந்த மாதிரி நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. Similarly, women in prime-time television shows are likely to be presented in maternal role while men are portrayed in occupational roles. ஸோ மென் வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆக்குபேஷனல் ரோல்ஸ், நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும், இவங்கெல்லாம் வீட்டில இருந்து கதை பேசுகிற மாதிரியும், அவங்களுக்கு என்னாச்சு இவங்களுக்கு என்னாச்சு, சீரியலில் டிவி சீரியலில் அது மாதிரி நடக்குது அப்படிங்க. மேக்ஸிமம் ஆஃப் த டிவி சீரியல் எடுத்துக்கோங்க, லேடிஸை வந்து டாப்பில் காட்ட மாட்டாங்க. ஓகே, அப்படியே காமிச்சாலும் லேடி வந்து திமிரு பிடிச்ச லேடியாக காமிப்பாங்க. இல்லை அப்படின்னா அது வந்து கல்யாணம் ஆகாத லேடியாக இருக்கும். அந்த லேடி சம்பாரிச்சு மேலே வரும், குடும்பத்தை காப்பாற்றும், அதை இழுத்து போட்டு எவன் மிதிக்கலான்னு அவங்க ஒரு கூட்டம் காந்துட்டு இருக்க மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மென்னை பியூராக பியூட்டிஃபுல்லாக காட்டுறது வந்து ரேர் ரேர் ரேர். ஓகே, 99.9%. ஸோ நீங்களே ஃபியூச்சரில் ஒரு டேரக்டர் ஆனால் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு உமன் சென்ட்ரிக்காக காமிக்கணும்னா நல்லபடியாக ஒரு பாசிட்டிவாக என்கரேஜிங்காக காமிங்க. ஓகே, எனி ஆஃப் த சீன்ஸ். ஓகே, ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய நீங்கள் போஸ்டிங் வாங்கி போனீங்கனாலும் ஸ்கூல்ஸ் நிறைய ட்ராமாஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்கிட்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு நல்ல டீச்சராக வந்து ஒரு உமன் என்கரேஜ் பண்ணுற மாதிரி காமிங்க. அதே சமயம் மென்னாகட்டும் ஆக்குபேஷனல் மட்டும்தான் மென்னோட வேலை அப்படின்னு காமிக்காதீங்க. ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன தேவை? ஓகே, அப்பா அம்மா தேவை. அப்பா என்ன பண்ணணும், அதை பார்த்து தானே குழந்தை வளரும். அம்மா என்ன பண்ணணும், அதை பார்த்து தானே குழந்தை வளரும். ஸோ சேம் வே யூ பீப்புள் ஹாவ் டு பி வாட் யூ பீப்புள் ஹாவ் டு பி வெரி ரெஸ்பான்சிபிள். லைக் போத் ஹாவ் டு ஷேர், ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணி வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிய வைங்க. நான் வந்து உமன் தான் டாப்பில் இருக்கணும், மென் எல்லாம் கீழே தான் இருக்கணும் அப்படி சொல்ல வரல. போத் ஹாஸ் டு பி குட். ஸோ நம்ம இப்போ காட்டுறது இல்லைங்கிறது நம்ம பாயிண்ட் ஆஃப் த வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட புக்கில் இருக்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் வந்து என்னோட ஓன் பாயிண்ட் சொல்லலை. ஓகே, contrary to the above research findings, unmarried and single women are more likely to have professional careers as compared to the married women. The primary reason for this, perhaps due to the more women are now pursuing higher education, leading to the advanced degree and entering into the workforce and before. Yeah, so இது மட்டும் இல்லாமல் அதிகமான ஒர்க் ஃபோர்ஸ்க்குள்ளே அவங்க போகிறாங்க, நல்ல சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் இருக்கு இல்லையா? ஸோ எதனால அவங்க நல்ல கல்வி கற்கிறதுனால. நம்மளாம் படிச்சுட்டு இருக்கோம், நம்ம ஃபேமிலியை காப்பாற்றதானே நம்ம படிக்கிறோம். ஏன் நம்ம பிஎட் படிச்சுட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஃபீமேல் தான் மேக்ஸிமம் பண்ணுறாங்க, மேலும் பண்ணுறாங்க. பட் தென் 20% to 30% தான் இருக்கும். ஃபீமேல் தான் நிறைய படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம்? நம்மளோட ஃபேமிலி நம்ம இண்டிபெண்ட்டாக காப்பாற்றிக்கிறதுக்கு நமக்கு இந்த படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் நம்ம வந்து படித்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து லைக் நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கும், இருக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கும். அக்கார்டிங் டு த பார்ட்னர் அது டிபெண்ட் ஆகும். ஏன் நம்ம வேலை பார்க்கணும்? நம்மளுக்கு நம்ம கையில் காசு இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம், நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கலாங்கிறக்காக தானே படிக்கிறோம். தட் இஸ் வாட் they are telling. People more often inquire about the maternal status of the women, not that of the men, while men are inquired for their occupational status. அதாவது உமனை வந்து ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா, அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா, நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அப்படியெல்லாம் கேட்குற ஆன்டிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்டிஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. அவங்களும் வந்து மென்னை வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க, உன்னோட சம்பளம் என்ன, உன்னோட வேலை எங்கே இருக்குது அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ இண்டிபெண்ட்டாக, அதாவது இதுக்கும் இன்டைரக்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நீ உமன்னா ஃபேமிலி பார்த்துக்கோ, மென்னுன்னா என்ன பார்த்துக்கணும், வேலையை பார்த்துக்கோ அப்படிதான் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்களே உத்தியோக புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, ஸோ ஈவன் தோ ஃபீமேல் இஸ் ஒர்க்கிங்காக இருந்தால் தியர் ஃபேமிலி வில் பி ஸ்டில் மோர் என்ன எந்த வகையில் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் they will be very very supportive. Okay, and then that is to say media reflect the prevailing trend in a society giving importance for the parental responsibility of the woman and vocational responsibility of men. In portraying main characters, women are presented in media as either involved in romance or taking part of the family members, or even shown young, single, independent, free of work and family issues. So yeah, ஸோ மெயின் கேரக்டரில் காட்டுற ரோல் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, ஒன்று ரொமான்டிக்காக காட்டுறாங்க, இல்லைன்னா வந்து ஒரு குழந்தைய ஒரு ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாவமான காட்டுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஓகே, யங்கு, சிங்கிள், இண்டிபெண்ட், ஏன் வந்து ஒரு கல்யாண லேடி ஜெயிக்கிற மாதிரியும் ஒரு கல்யாணம் ஆன ஆல் ஃபேமிலி ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஃபேமிலி சூப்பராக ரன் ஆகிற மாதிரியும் காட்டுறதில்ல அப்படிங்கிறது தான். தட்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் உமன் ஆர் presented in media as individual with high degree of scholarship, heroic, creative, courageous and adventurous. ஸோ அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யா, ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக உங்கள் பேப்பரில் இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வரும். ஸோ 5 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் 10 மார்க்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் போட்டிருக்காங்க. நம்மளோட சேனல்லேயே வந்து ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி சப்ஜெக்டில் வந்து ஒரு 1 minute ஷார்ட் இருக்கும், ஷார்ட்ஸ் வீடியோ. அதில் இந்த கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் ஒரு கொஷின் பேப்பர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ யூ பீப்புள் கோ தேர் அண்ட் வாட்ச் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.